صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே 3 காரியங்களை உரிய நேரங்களை விட்டும் பிற்படுத்துவது கூடாது என்ற நபிமொழியை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே முதலாவது காரியம் தொழுகை. தொழுகை நேரம் வந்துவிட்டால் உரிய நேரத்தில் தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை சென்ற தொடர் வரையிலும் நாம் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு கஃனிடப்பட்டு விட்டால் தொழுகை நடத்தி அதை உடனடியாக நாம் அடக்கம் செய்ய வேண்டுமே தவிர அதை தாமதப்படுத்துவது கூடாது. உடனடியாக அடக்கம் செய்வது அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு மாஜா என்ற நூலிலே 1486வது செய்தியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா துஅஹிரு அல் ஜினாஸத இதா ஹலரத். ஒரு ஜனாசாவாகிறது குளிப்பாட்டப்பட்டு கஃன் ஆடை அணியப்பட்டு விட்டால் அதை பிற்படுத்துவது கூடாது. நீங்கள் அதை அடக்கம் செய்வதை பிற்படுத்தாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஜனாசாவை வீடுகளிலே அதிக நேரம் வைப்பது அது நல்ல காரியம் அல்ல. ஏனென்றால் ஜனாசாவாயிருந்து ஊதி விடலாம், வெடித்து விடலாம், துர்வாடைகள் வந்து விடலாம், வீட்டாருக்கு சிரமம். ஜனாசாவை வைக்க வைக்க ஆள்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு உணவுகள் தயாரிக்க வேண்டும். இது போன்ற சிரமங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இறந்தவர்களை எவ்வளவு சீக்கிரமாக அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு சீக்கிரமாக நாம் அடக்கம் செய்துவிட வேண்டும். அவர் நல்லவராக இருந்தால் கபருடைய வாழ்க்கை அவருக்கு நல்லதாக அமையும். உலக வாழ்க்கையை விட நல்லதாக இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கைக்கு அவர் செல்வதற்கு நேரம் தாமதமாகிறது. எனவே அவர் நல்லவராக இருந்தால் நல்ல வாழ்க்கைக்கு செல்வதற்கு அவருக்கு நேரம் பிற்படுத்தப்படுகிறது. அந்த ஜனாசா கெட்ட ஜனாசாவாக இருந்தால் ஒரு கெட்டவரை வீட்டில் அதிக நேரம் வைத்திருப்பது கூட. ஆனால் இறந்தவர் நல்லவரா, அவருடைய கபரு வாழ்க்கை நல்லதாக அமையுமா அல்லது வேதனைகள் சூழ்ந்த ஒரு இடமாக அமையுமா என்பது நமக்கு தெரியாது. அதனால் யார் இறந்தாலும் எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகை நடத்தி அடக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜனாசாவை நாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு ஜனாசாவை எப்போது பிற்படுத்தலாம் அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அந்த ஜனாசாவுடைய பாதுகாவலர் அல்லது முக்கியமான உறவினர்
இறந்தவருடைய தந்தை, இறந்தவருடைய தாய், அல்லது இறந்தவருடைய மகன், அல்லது இறந்தவருடைய மகள், இவர்கள் வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக ஜனாசாவை நாம் தாமதப்படுத்தலாம், பிற்படுத்தலாம். மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஜனாசாவு தொழுகைக்காக வேண்டி யாருமே இல்லை. அப்ப கூட்டம் வருவதற்காக வேண்டி ஜனாசாவிலே பலரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனாசாவை நாம் அடக்கம் செய்வதை பிற்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூதாவுதுல 3170வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யமூத்து, ஒரு முஸ்லிம் மரணமாகி விட்டார். ஃபயகூமு அலா ஜனாசத்திஹி 40 ரஜுலன், அவருடைய ஜனாசா தொழுகையில 40 நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். 40 நபர்கள். எப்படிப்பட்ட 40 நபர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத ஏகத்துவத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்த 40 நபர்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவிற்காக அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மத்கலஹு வஅத்கில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த மாதிரி துவாவை ஓதி அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வார்களேயானால் இல்லா ஷுஃபிஉ, இவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இவர்களின் பிரார்த்தனையின் காரணத்தினால் அந்த ஜனாசாவுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப 40 நபர்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தினால் ஒரு ஜனாசா தயாராகிட்டு 2 பேர் தான் இருக்கிறாங்க, இன்னும் 38 பேர் வரட்டும், தாமதப்படுத்தலாம். அதுக்காண்டி மாசக்கணக்கில் நாட்கணக்கில் தாமதப்படுத்திட்டு இருக்க கூடாது. ஓரளவு தாமதப்படுத்தலாம் என்பதை இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி முஹத்தீஸ்கள் நமக்கு தெளிவான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார், எல்லாம் தயார் செஞ்சாச்சு. திடீர்னு அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது. யாராவது ஒருவர் வழக்கு தொடுக்கிறார், காவல்துறை விசாரணைக்காக வருகிறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அறுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுவா. நாட்டினுடைய சட்டம் அதை மீற முடியாது, தாமதப்படுத்தலாம். மார்க்கம் அனுமதி கொடுக்கின்றது. அது மாதிரி ஜனாசா தயாராகிவிட்டது, கடுமையான மழை, குழி தோண்ட முடியாத ஒரு சூழல், அல்லது குழி நிரம்ப தண்ணீர் தேங்கி நிற்கிறது, ஜனாசாவை உள்ளே இறக்க முடியாத ஒரு சூழல், அல்லது எல்லாம் ரெடியா இருக்குது, மிருகங்கள் அங்கே அதிகமாக நடமாடுகிறது, புலி சிங்கம் போன்ற மிருகங்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, அல்லது எதிரிகளுடைய அச்சம், அடக்கம் செய்தால் அங்கே கலவரங்கள் வரலாம், அல்லது சண்டைகள் ஏற்படலாம், துப்பாக்கி சூடுகள் நடைபெறலாம், அப்படிங்கிற எதிரிகளுடைய அச்சம் இருக்குமானால் அந்த அச்சம் நீங்குகின்ற வரையிலும் ஜனாசாவை அடக்கம் செய்யாமல் தாமதப்படுத்துவது கூடும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். சில இடங்கள்ல என்ன செய்றாங்கன்னா, ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கூட நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறாங்க. இந்த நேரத்தில் அடக்கம் செய்வது கூடாது, நல்ல நேரம் அல்ல. நேரத்தை பார்த்து அடக்கம் செஞ்சனால ஒரு கெட்டவர் நல்லவராக ஆகிவிட முடியுமா? மார்க்கம் ஒரு 3 நேரங்களை சொல்லுகிறார். அந்த நேரங்களில் அடக்கம் செய்வது கூட சூரியன் உதிக்கின்ற நேரம், சூரியன் உச்சியில் இருக்கும் நேரம், சூரியன் மறைகின்ற நேரம். எந்த தொழுகையும் தொழுவது கூடாது, ஜனாசா தொழுகையும் தொழுவது கூடாது. தொழு வச்சாதானே அடக்கமே செய்ய முடியும். அப்போ சூரியன் முழுமையாக உதிக்கட்டும், தாமதப்படுத்தலாம். உச்சியை விட்டும் கொஞ்சம் சாயட்டும், தாமதப்படுத்தலாம். சூரியன் முழுமையாக மறையட்டும், ஜனாசாவை தாமதப்படுத்தலாம். இதற்குத்தான் அனுமதி இருக்கின்றதே தவிர மணி 10:30 நல்ல நேரம் இல்லை, இது
பத்தரையை தாண்டட்டும், அப்புறமா நம்ம அடக்கம் செய்யலாம். இந்த விஷயத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. இவை அல்லாத மார்க்கம் அனுமதிக்கின்ற காரியங்களுக்கு வேண்டுமானால் தாமதப்படுத்தலாமே தவிர மற்ற நேரங்கள்ல எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜனாசாவை சுமந்து சென்று அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் அடக்கம் செய்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுல 3183வது ஹதீஸாகவும் இப்னு மாஜால 1477வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாசாவை வேகமாக கொண்டு செல்லுங்கள். ஃபஇன் தகு சாலிஹத்தன், அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்தால் ஃபஹைருன் துகத்திமூனஹா இலைஹி, நல்லதின் பக்கம் அந்த ஜனாசாவை நீங்கள் முற்படுத்துகின்றீர்கள். வஇன் தகு சிவாதாலிக, அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இல்லை என்றால் ஃபஷர்ருன் தலஊனஹு அன் ரிகாபிக்கும், அந்த ஜனாசாவை உங்கள் தோல் புஜங்களிலிருந்து சீக்கிரமாக இறக்கி வைத்து விடுங்க, கெட்டவனை சுமந்துட்டு அலையாதீங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இந்த ஜனாசா நல்ல ஜனாசாவா கெட்ட ஜனாசாவா நமக்கு தெரியாது. அதனால எந்த ஜனாசாவா நம்ம கொண்டு போனாலும் அன்ன நடை போட்டு நடக்காம வேகமாக அதை சீக்கிரமாக குளிப்பாட்டி சீக்கிரமாக கஃனிட்டு சீக்கிரமாக தொழுகை நடத்தி வேக வேகமாக அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இன்னொரு செய்தியை பாருங்க. தபரானில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுவார்கள். இதா மாத்தா அஹதுக்கும் ஃபலா தஹ்பிஸூஹு, உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவை வீட்டிலேயே வைத்து விடாதீர்கள். வார கணக்கில், நாள் கணக்கில், மாச கணக்கில் ஜனாசாக வைப்பது கூட. வஅஸ்ரிஉ பிஹி இலா கப்ரி, எவ்வளவு சீக்கிரமாக அதை புதைகுழியிலே வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக சென்று அந்த ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் ஃப்ரீசர்ல வைக்க ஆரம்பிச்சாச்சு ஜனாசாவை. ஒரு காலகட்டம் செல்வந்தர்கள் மட்டும்தான் ஃப்ரீசர்ல அந்த குளிர்சாதன பெட்டியில ஜனாசாவை வச்சாங்க. இன்னைக்கு ஏழை செல்வந்தர்கள் அது ஒரு பெருமையா கருதுதாங்க. 4 மணி நேரம் ஜனாசாவை வச்சாலும் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சாதான் அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து ஃப்ரீசர்ல ஜனாசாவை வைப்பது நல்லதல்ல. இப்ப நம்ம உயிருள்ள ஒரு ஆளை கொண்டு போய் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு நல்லா கூட்டி வச்சா நம்மளால தாங்க முடியுமா? பனிக்காலத்துல குளிர்காலத்துல சும்மாவே நம்மளால இருக்க முடியல, எவ்வளவு குளிர் அடிக்கிறது. அப்போ ஒரு ஜனாசாவை ஒரு பெட்டியில் வைத்து அதிகமான குளிரை அங்க ஊட்டப்பட்டால் ஜனாசா வேதனைப்படத்தான் செய்யும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 3207வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கஸ்ரு அல்மில் மையத்தி கஸ்ரிஹி ஹய்யா, ஒரு ஜனாசாவுடைய எலும்பை ஒருவன் முறிப்பதாகிறது உயிருள்ளவனின் எலும்பை முறிப்பதற்கு சமம். அவர் தான் இறந்துட்டாரு, அவருக்கு என்ன வலிக்கவா போகுதுன்னு எலும்பை முறிக்கலாமா? பற்களை பிடுங்கலாமா? கூடாது. உயிருள்ள ஒரு நபருக்கு எலும்பை முறித்தால், உயிருள்ள நிலையில மயக்கமே இல்லாம பல்லை புடுங்கினால் எந்த வேதனை இருக்குமோ அதே வேதனை தான் ஜனாசாவிற்கு இருக்கும். குற்றம் தான், அது பாவம். அப்போ உயிருள்ள ஒரு ஆளை கொண்டு போய் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு மூடி சுவிட்சை ஆன் பண்ணி விட்டா எவ்வளவு வேதனைப்படுவார். அதே வேதனை தான் அந்த ஜனாசாவிற்கும் இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து ஃப்ரீசர் தேவைப்பட்டாலும் இன்ஷா அல்லாஹ் அதிலே நாம் வைப்பது கூட அதுக்கு வேதனை தான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து முஹத்தீஸ்கள் நமக்கு தெளிவான கருத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல ஜனாசா தயாராகிவிட்டால் சொந்த உறவுகள்
அதற்காக வேண்டி நாம் தாமதப்படுத்தலாமே தவிர மற்றவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஜனாசாவை பிற்படுத்துவது கூடாது. அது அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய ஒரு மோசடி. நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கட்டுப்படுவது, அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது நமக்கு கடமை. அதுக்கு மாறு செய்வது, கடமைக்கு மாறு செய்வதும் அமானிதத்திற்கு மோசடி செய்வதும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான செய்திகளை வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد